ஒரு மனிதனுக்கு தென்னந்தோப்பு இருந்தது. அதை அவன் விரிவுபடுத்த விரும்பினான். ஆகவே இன்னும் 100 தென்னங்கன்றுகள் நடும்படி தன் தோட்டக்காரரிடம் கூறி அதற்கு கூடுதல் சம்பளம் தருவதாக வாக்களித்தார். தோட்டக்காரர் மகளுக்கு திருமணம் ஒழுங்காகி இருந்ததால் அதற்கு தேவையான பணம் கிடைக்குமே என்று அவருக்கு மகிழ்ச்சி. முதல் நாளில் 40 கன்றுகள் நட்ட அவர் திருமணத்திற்கு முன் வேலையை முடித்து பணத்தை பெற்றுக்கொள்ள தீர்மானித்தார். ஆனால் அடுத்த நாள் 20 தான் நட முடிந்தது. அதற்கு பிறகு நாளொன்றுக்கு கொஞ்சம் தான் நட முடிந்ததால் சோர்வுற்றார். வேலையை பார்வையிட வந்த சொந்தக்காரரிடம் தன் நிலைமையை விளக்கினார். தோப்பு சொந்தக்காரர் தோட்டக்காரரது வேலையை பார்த்துவிட்டு காரணத்தை கண்டுபிடித்தார். உன் மண்வெட்டி மொட்டையாகிவிட்டது என்று சொந்தக்காரர் கூறினார். முதலாவது அதை தீட்டினால் நீ குழி தோண்டும் போது வீணாக பலத்தை செலவழிக்க மாட்டாய் என்றார். இல்லை ஐயா, நான் வேலையை சீக்கிரம் முடிக்க வேண்டும், அதற்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது என்றார் தோட்டக்காரர். இருப்பினும் எஜமானின் கட்டாயத்தின் பேரில் மண்வெட்டியை தீட்டிவிட்டு வந்தார். அடுத்த நாள் 40 கன்றுகள் நட்டு கூலி பெற்றார். வேலை துரிதமாய் முடிந்து சம்பளம் பெற்று மகிழ்வடைந்தார். பலமுறை நாம் ஜெபமின்றி காரியத்தை செய்ய முற்பட்டு பலத்தை வீணடிக்கிறோம். ஜெபமே ஜெயம். மகத்தான மறைவாக்குகளை ஊக்கமான உறுதியான வேண்டுதலினால் நமக்கு சொந்தமாக்காவிட்டால் அவை பயனற்றவை. அவை விதைக்கப்படா விதைகள். அது முளைத்து வளர்ந்து செழித்து பயன் தர ஜெப நிலம் தேவை. ஜெபமே நமது மூச்சு. இறைப்பணி நிறைவேறுவது முழங்கால் ஜெபத்தினாலேயே. அதன் சிகரம் சேர உதவுவது இடைவிடா ஜெபமே. அந்த ஜெப ஆவியும் இறைவனின் ஈவே. அவரை காண ஜெபமின்றி வழியேது? வல்ல இறைவனின் மாறா கட்டளை நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதே. சங்கீதம் 141 அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது: என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது என்று. ஜெபம் ஆசரிப்பு கூடாரத்தின் தூபவர்க்கம். அது அனைத்தையும் செறிவுறச் செய்து மனமூட்டி இனிமையாக்குகிறது. என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். ஆம், ஜெபத்தின் மூலமே நாம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் அதிகம் கேட்க தவறுவதால் அவருடைய வல்லமையை மட்டுப்படுத்தி விடுகிறோம் என்பதே அவருடைய குற்றச்சாட்டு. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு செய்ய வல்லவர் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறார். அவரின் எல்லையில்லா வல்லமை நம்மை வியக்க செய்கிறது. வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என நமக்கு அறிவுறுத்துகிறார். வெறும் வாக்குகளை அல்ல, தன் சொந்த குமாரனையே நமக்காக தந்திருக்கிறார். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தம் குமாரனில் எல்லாவற்றையும் அருளி செய்திருப்பதால் ஜெபத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொள்வது எத்தனை நிச்சயம். சமாதானம் வேண்டுமா? ஜெபம் செய்வோம். சங்கடங்கள் நீங்கவே ஜெபம் செய்திடுவோம். நிலை மாற வேண்டுமா? ஜெபம் செய்வோம். மனம் மாற வேண்டுமா? ஜெபம் செய்திடுவோம். முழங்காலில் நாம் நின்று விட்டால் முடியாது என்று ஒன்றுமில்லையே. வாக்குத்தத்தம் நாம் பற்றி கொண்டால் வாழ்வில் இனி ஒரு தோல்வி இல்லை. வேதனைகள் நீங்கவே ஜெபம் செய்வோம். வெற்றி வாழ்க்கை வாழவே ஜெபம் செய்திடுவோம். வேதனைகள் நீங்கவே ஜெபம் செய்வோம். வெற்றி வாழ்க்கை வாழவே ஜெபம் செய்திடுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.